100 டேஸ் ஆஃப் ட்ரிபிள் டிஜிட் டூ டபுள் டிஜிட் சேலஞ்சில டே 74 பார்க்கலாமா? காலையிலேயே மில்லட் தோசை. இது வந்து பனிவரகு மில்லட் தான். அப்புறம் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் கிரேவிஸ் இருந்துச்சு. அத வச்சு சாப்பிட்டேன். நல்ல மழை பெஞ்சுட்டு இருந்தது. நான் வெளிய வந்தோனே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிசில் ஆயிட்டே இருந்தது. சரி அப்படியே வேடிக்கை பார்த்தேன். இது வேலைக்கு ஆகாது. நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ட்ரிசில் ஆயிட்டே இருந்தது. அப்படியே வந்துட்டேன். வந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து 20 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு. ஸோ அவங்கலாம் இருந்தாங்க. அப்படியே பேசிக்கிட்டே அ இந்த ஷூலாம் போட்டுட்டு எனக்கு வந்து இந்த பாட்டில் புதுசா வாங்குனேன். இப்ப தான் கொண்டு போக டைம் கிடைச்சது. ஸோ அதெல்லாம் காமிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் டே ஸ்டார்ட்ஸ் வித் லெக் தான். இன்னைக்கு பெண்டலம் ஸ்குவாட் போட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு 20 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு நான் லெக் போட்டே. ஸோ அதனால ஸ்குவாட் போட்டேன். நல்லா தான் ஆக்டிவேட் ஆச்சு மசில்ஸ் எல்லாம். எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியல. அப்புறம் ஃப்ரண்ட் எக்ஸ்டென்ஷனும், பேக் கர்ல்ஸும் பண்ணேன். இதுல தான் ரொம்ப வலி தெரிஞ்சது. சரி ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்ன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சேன். இப்போலாம் நான் இந்த பாட்டில் கொண்டு போயிடுறேன் 2 டேஸா. கண்டிப்பா 2 ஹார்ஸ், 2 1/2 ஹார்ஸ்ல இந்த 2 லிட்டர் தண்ணிய குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கி முக்கி தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் லெக் பிரஸ் தான் 15 கேஜிஸ் தான் இந்த தடவ இன்னைக்கு வந்து போட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 20 டேஸ்க்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 15 கேஜில போடுவோம்ன்னு சொல்லிட்டு லெக் பிரஸ் போனேன். அப்புறமா ஒரு காஃப் ரைஸையும் போட்டு ஜாலியா செஷன எண்ட் பண்ணிட்டேன். வீட்டுக்கு வந்து எதுவுமே சாப்பிடல. நைட் டைரக்ட் டின்னர் தான். மில்லட் தோசை, சிக்கன் கிரேவி சாப்பிட்டேன். வெளிய போலான்னு வந்தா செம்மையா இருந்தது கிளைமேட்டு. ஸோ இப்படிதான் எனக்கு போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.